மனித நேயமுடைய மானிட மகன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனித நேயமுடைய மானிட மகன் குலம் பார்க்காமல், கோத்திரம் பார்க்காமல், ஆள் பார்க்காமல், முகதாஜனியை பார்க்காமல், பாரபட்சம் இல்லாமல் கடவுள் நன்மை செய்பவராக இருந்தார். அதைத்தான் நம்ம 23:6 வாசிக்கிறோம். திருப்பாடலில் ஊழி ஊழி காலம் அவர் செய்த நன்மையின் கிருபை நம்மை பின்தொடரும். திருத்தூதர் பணி 10:38 வாசிக்கிறோம். செல்லும் இடமெல்லாம் அவர் நன்மை செய்தார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம். ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலவற்றை நன்மைக்கு எதுவாய் பரிசுத்த ஆவியார் மாற்றி கொடுக்கிறார். தம திருத்துவத்தை வெளிப்படுத்துகிற தந்தை மகன் தூய ஆவியானவர்கள் சுவாபம் என்னவென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வன். அதுதான் ஒரே வரியில் போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:3 நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல், பவுலுடையா சொல்லுகிறார், நான் எனக்கு பலன் தருவதை நாடாமல் பலருடைய மீட்படையும்படி, பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடினேன். எனக்கு இருக்க சுகத்து, எனக்கு வருகிற சுகம், எனக்கு வருகிற நலன், எனக்குள்ள ஆசிரியர் பற்றி நான் கவலைப்படல. அதான் சொல்ல, நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி, பலரும் விடுதலையும்படி, பலரும் வாழ்வு அடையும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடினேன். தந்தையினுடைய சுவாபம், இயேசுவினுடைய சுவாபம், பரிசுத்தாவுடைய சுவாபம் பவுலுடையார்கள் இருந்தது. அதே மனதில் நமக்குள் இருந்தால் எனக்கு பலன் தருவதை நான் நாடாதபடி பிறரும் மீட்படைய அவர்களுக்கு பலன் தருவதை நாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.